நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 3 லாஸ் ஆஃப் மோஷன். அப்புறம் செகண்ட் லாவோட டெரிவேஷன் தான் பார்க்க போறோம். போன வீடியோல டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா an object in rest will be at rest. An object in motion will be at motion uh, in a constant speed at a straight line until upon a unbalanced external force is acting on it. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ வந்து இதை நான் ரெஸ்ட்ல வச்சிருந்தேன். இப்போ நான் வந்து இப்படி தள்ளுற வரைக்குமே வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன். ஸோ இப்போ நான் தக்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ அடுத்தது அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரைட் லைன்னா, இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஜீரோங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல தான் இருக்கு. அப்போ ஸ்ட்ரைட் லைன்ல தான் இருக்கு. அவங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கணும்னா இப்படி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இன்னர் ஸ்ட்ரைட் லைன். ஸோ வந்து அடுத்ததா பார்த்தோம்னா, the force is directly proportional to the rate of change in the linear momentum with the respect of time. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் இதை அப்படி வச்சிருக்கேன். நான் இப்ப தள்ளுறப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து சேஞ்சிங் லீனியர் மொமெண்டம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட சேஞ்ச், அதோட பொசிஷன் சேஞ்ச் அதிகமாகும். ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஸோ இப்போ மொமெண்டத்தோட ஃபார்முலா பார்த்தா இது புரியும். மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, a passing motion. ஸோ இதோட ஃபார்முலா வந்து m into v. மொமெண்டத்துக்கு p ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா டெல்டா p. இந்த டெல்டானா உங்களோட டிஃபரன்ஸ். ஸோ இங்க இடத்துல சேஞ்ச் போட்டுருக்கிறதுனால டெல்டா p, அதாவது mv மைனஸ் mu. இந்த u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இந்த v வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறப்ப இப்போ இதோட இது வந்து நம்ம மாசிக் மோஷன். இந்த மோஷன் என்னது சேஞ்சிங் பொசிஷன். ஸோ இப்போ வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிறப்ப கண்டிப்பாக அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் mv மைனஸ் mu. இப்போ நம்ம வந்து தேர்ட் லாக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்ன, every action in the nature has a opposite and equal reaction. எப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு பால் இருக்கு. இப்போ இந்த பாலை நான் ஒரு செவத்துல த்ரோ பண்ணேன். இப்போ இந்த செவத்துல த்ரோ பண்ணப்ப என்ன, இந்த பால் வந்து இந்த இடத்துல பட்டு மறுபடியும் இப்படி வருது. ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எனக்கு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இப்போ நான் தூக்கி போகிறது வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் அளவுக்கு வந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் அப்புறமேட்டு இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளஸ்ல இருக்கும். நம்மளோட டைமிங் டைரக்ஷன், இது வந்து மைனஸ், அது வந்து ரிட்டர்ன் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டு ஆப்போசிட்டா இருக்குது. அதனால ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். இதுதான் வந்து தேர்ட். நெக்ஸ்ட் நம்ம டெரிவேஷன் போயிடணும். இப்போ டெரிவேஷன் ஆஃப் செகண்ட் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் to rate of change in linear momentum. So F is directly proportional to rate of change in linear momentum. And the change in linear momentum delta p பார்த்தோம் by time. ஸோ வந்து இந்த சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு செகண்ட்ஸ் டிசைன் ஆகும் அப்படிங்களா, அதுக்கு தான் இந்த டைம். ஸோ இப்போ இதோட இது பார்த்தோம்னா F is directly proportional to mp minus mu by t. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்துருப்போம் ஆல்ரெடி. momentum is equal to mv. So change in momentum is equal to mv minus mu. ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஃபரன்ஸ்னால நம்ம இது செப்பரேட். ஸோ mv minus mu by t. ஸோ அப்படின்னா F is directly proportional to
நம்ம இந்த எம் வந்து காமனா எடுக்கலாம். ஸோ எம் எம் வி மைனஸ் வி. இந்த எம் வந்து காமனா இருக்கு. ஸோ எம் இன்டூ வி மைனஸ் வி. ஸோ பை இப்போ நம்ம வந்து இந்த இந்த ஒரு டேர்ம் பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு இடத்துல எடுக்கலாம். ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன் அப்படின்னா இப்ப என்கிட்ட இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை இப்படி தள்ளுறப்ப இதுக்கு வந்து ஆக்சிலரேட் ஆகும். அப்படின்னா இதோட வெலாசிட்டி, அதாவது இப்ப வந்து இதோட வெலாசிட்டி 0. இப்ப நான் இதை தள்ளுறப்போ 1 மீட்டர்ஸ் பர் செகண்ட். இப்போ இது 0 மீட்டர்ஸ் வந்து 1 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. இதுதான் இந்த ஆக்சிலரேஷன். ஸோ வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நாம இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சிருக்கோம். இப்ப இதோட ஆக்சுவல் பாத் வந்து இப்படி போய் இந்த இடத்துல வரும். இப்ப இப்படி போறதுதான் வந்து ஷார்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே. இப்ப இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளே. ஆனா ஆக்சுவலான பாத் வந்து இப்படி இருக்கு. ஸோ நான் இப்ப வந்து இப்போ இங்க இருந்து இப்படி போறதுக்கு 1 கிலோமீட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கேன். ஆனா இதோட ஆக்சுவல் பாத் வந்து வெறும் 0.5 கிலோமீட்டர். ஸோ அப்ப இதோட டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணது 1 கிலோமீட்டர். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.5 கிலோமீட்டர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி, அதாவது டைரக்ஷன் ஒன்றும் சேர்ந்துதான் வரும். ஸோ அப்ப டி இப்படி இல்லைன்னா எஸ் இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆக்சலரேஷன்னா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பர் யூனிட் டைம்னு பார்த்தாச்சு. இப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா பார்த்தோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஏன்னா இந்த இடத்துல ஃபைனல்ல இருந்து இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு வரப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சலரேஷன். ஸோ அதனால இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்ஏ. இந்த டீயும் கேன்சல் பண்ணி டைரக்டா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ கான்ஸ்டன்ட் போடலாம். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. ஸோ கே எம்ஏ. இந்த கே வந்து நிறைய எப்பயுமே வந்து இதோட கான்ஸ்டன்ட் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ 1 into MA is equal to MA தான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து F is equal to MA. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த டாபிக் கமெண்ட் பண்ணுங்க.